சிமி சிஸ்டர், எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம். ம் அச்சப்பா பாபாண்ணா, பூனைகள் வந்து ஏன் உங்கள் வீட்டில் தட்டி விடுவாங்களா? ஸ்பீடாக ஓடும்போது எதையாவது தட்டி விடுவாங்க சொல்கிறீங்களோ? சும்மா அந்த அட்டைப்பட்டி இதெல்லாம் தட்டி விட்டு விளையாடுவாங்க, விளையாடுற பொருள் எல்லாம். சிமி சிஸ்டர், என்ன பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டர்? இட்லி தான், கோகோனட் சட்னி. சூப் வைக்கலான்னு நினச்சேன், யாரும் ஒன்றும் வாங்கி தரல, நான் வைக்கல. மத்தியானம் ஏதாவது வச்சுக்கலாம். எல்லோரும் சண்டே நல்லா தூங்குறாங்க. சரி, சண்டே தானே தூங்க முடியும். நல்ல தண்ணி 1 வீக் ஒன்ஸ் வருமா பாபாண்ணா? இட்லினா ஊற்றிட்டு ஒரு வாரத்தை ஊற்றிட்டு அவிச்சு எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம், அவ்வளோதான். கையை ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுறியாடி தாங்க குட்டிவான், சட்டக்கார குட்டி. நான் அவன் கூட போய் விளையாடு போ. டைகர் உட்காந்துருக்கான் பாரு. டைகர், நீ நைட்டு உச்சா எங்கடா போன? ஆ, உள்ள ரூம்லேயே போயிட்டியோ? பாபண்ணா, என்றும் எங்களுக்கு நல்ல தண்ணி வந்து கொண்டே இருக்கும், தினசரி 2 மணி நேரம். அப்படியா அண்ணா? ஓகே ஓகே. அதுதான் எல்லாத்துக்குமே பிடிச்சி வச்சுக்குவீங்களா? இங்கே ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை வரும். பிள்ளைங்கள்லாம் தனியாக இருக்காங்களா? விளையாடுடா பாப்பா கூட. சிமி சிஸ்டர், என்ன சாப்பிட்டீங்க? என்ன சமையல்? டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா? சிமி சிஸ்டர், குட் மார்னிங் பாபு. அவங்க வயசில் மூத்தவங்க சிமி சிஸ்டர், அண்ணா அவங்க. சிமி சிஸ்டர் இன்னும் பெட்டை விட்டு இறங்கல. சூப்பர் 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 சிஸ்டர். என்ஜாய் என்ஜாய் வெல். எனக்கு ஸ்கூல் டைம் எந்திரிச்சு எந்திரிச்சு பழகி அதே டைப்லேயே முழிப்பு வந்துடும். சில நேரம் என்ன அறியாமல் ஞாயிற்றுக்கிழமை தூங்கிட்டா தூங்கிடுவேன், மாத்திரையெல்லாம் போட்டேன்னா தூங்கிடுவேன். இல்லைன்னா எனக்கு கரெக்டாக அந்த ஃபஜர் டைம் முழிப்பு வந்துடும், டெய்லி எந்திரிக்கிறனால. சிஸ்டர், டுடே சண்டே ஸோ லாங் தூக்கம், என்ஜாய் பண்ணுங்க, நல்லா தூங்கி எந்திங்க. நல்லா தூங்குறது நல்லது தான். தூக்கம் வரும்போது நல்லா தூங்கிடணும். ஞாயிற்றுக்கிழமை தான் பெண்களுக்கு தூங்க முடியும் காலையில், இல்லைன்னா எந்திரிச்சு அவசர அவசரமாக இதெல்லாம் செய்யணும்ல. சூப்பர். குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் பயங்கரமாக தூக்கம் வரும். அவங்க பாலுக்கெல்லாம் இது பண்ணும்போது
தூக்கத்திலேயே எந்திரிச்சு பால் ஆற்றுவேன்.